காமராஜருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கிற்கு அவர் முன்னமே முதலமைச்சர் ஆகியிருக்கலாம். மாறாக அவருடைய கட்சி சார்பாக ஓமந்தூர் ராமசாமி, குமாரசாமி ராஜா போன்றவர்களை முதல்வராக்கினார். அது மட்டும் இல்லாமல் லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி அவர்களையும் பிரதமராக்கினார். தன்னுடைய அரசியல் எதிரியான ராஜாஜியவே ஒரு முறை முதல்வராக்கினார் கர்ம வீரர். ஒரு விஷயம் தப்பு என்று தெரிந்தால் தேசத்தந்தை காந்தியாக இருந்தாலும் எதிர்த்து நிற்க துணிந்தவர். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரான பிறகும் பிரதமர் பதவிக்கு அவரை முன்மொழிந்த போது கண்ணியம்மா வேணாம்னு சொன்னவர் அன்பு தலைவர் காமராஜர். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குவதை விட மக்களுக்கு திட்டங்களை செயல்படுத்த யாரை சந்திக்க வேண்டும், யாரிடம் விண்ணப்பம் கொடுக்க வேண்டும், ஒரு திட்டத்தை கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது காமராஜருக்கு. தமிழக முதல்வரான பிறகு அவருடைய தாயார் சிவகாமி அம்மாள் காமராஜரிடம், நீங்க தனியா கஷ்டப்படுவ, நான் உன் கூட இருந்து உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன், உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல உடனே காமராஜர், நீங்க என் கூட இருந்தீங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தம் எல்லாம் என்கிட்ட உதவிகள் கேட்பாங்க, நான் தமிழக மக்களுக்கு மொத்தமான முதல்வர், தனிப்பற்ற சார்புக்கு வழிவிட மாட்டேன் என்று கூறி தன் தாயாரை திருப்பி அனுப்பிவிட்டார்.